எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நெடுஞ்சேனையில ஒரு அழகான வயல்வெளியில சோளம் சேனையில நின்று தேவனுடைய வார்த்தையை பேசுவதில் நான் சந்தோஷப்படுகிறேன். ஒரு அழகான காட்சியை பார்க்கிறோம். ஒரு அழகான பச்சை பசுமையான இடத்தில் பார்க்கிறோம். அழகான புல் தரைகளை பார்க்கிறோம். ஆம், அப்படித்தான் ஆண்டவரும் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார் என்றே வேத வார்த்தையில பார்க்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராயிருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பசுமையான புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார் என்றே சத்திய வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கும் உங்களை தேவன் பச்சை பசுமையை போல உங்களையும் தேவன் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பாராக. ஒரு வேத வசனத்தை நான் நினைவு கூறுகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார், நல்ல தகப்பனாய் இருக்கிறார், நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். அவர் எங்களை நித்தமும் நடத்துகிற தேவன். நம்மை காக்கிற ஆண்டவர் ஒரு நாளும் தூங்குவதில்லை, உறங்குவதில்லை. அவர் நம்மை கைவிடுவதில்லை. வறட்சியான காலங்கள் வரலாம், பஞ்ச காலங்கள் வரலாம், ஒரு வேளையில அப்பத்தாட்சியான வருஷங்கள் வரலாம். ஆனால் கர்த்தர் நித்தமும் நடத்துவார். அவர் சொல்லுகிறார், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆம், தேவன் கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறதை போலவே அவரும் நம்மை நடத்துவார். எங்களை ஒவ்வொரு நாளும் பசுமையான இடத்துக்கு கொண்டு வருவார். ஆம், அழகான தோட்டத்தை பார்க்கிறோம், சேனையை பார்க்கிறோம். அதை போலவே ஆண்டவர்களோட வாழ்க்கையை பசுமையாக மாற்ற ஒரு வல்லவராயிருக்கிறார். ஐயோ, என் வாழ்க்கையில வேதனை, ஐயோ என் வாழ்க்கை வறண்டு போய்விட்டது, ஐயோ என் வாழ்க்கை உதிர்ந்து போய்விட்டது, ஐயோ என் வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து போய்விட்டேன், எதுவுமே எனக்கு இல்லை, யாருமே எனக்கு இல்லை, எல்லாராலும் நான் மறக்கப்பட்டிருக்கிறேன், எல்லாராலும் நான் கைவிடப்பட்டிருக்கிறேன். நீங்க உணர்றீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்றார், நித்தமும் நான் உன்னை நடத்துவேன். ஆம், எனக்கு அருமையானவளே, வலக்கரத்தை பிடித்து உங்களை ஆண்டவர் நடத்துவார். வலுவாதபடிக்கு உங்களை நடத்துவார். பசுமையான புல்லுள்ள இடத்தில் உங்களை நடத்துவார். வற்றாத நீரூற்றண்டைக்கு உங்களை நடத்துவார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவோமா? பிதாவே, உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை நித்தமும் நடத்துகிறவர், பசுமையான இடத்தில் நடத்துகிறவர், வற்றாத நீரூற்றை போல நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நீ இருப்பாய் என்று சொன்னீரே. எவ்வளவு அழகான பசுமையை பார்க்கிறோமோ. உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும், மேன்மை அடையட்டும், அவர்கள் குடும்பங்கள் மேன்மை அடையட்டும். உம்முடைய அன்பு கரத்துக்குள் உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை நிச்சயமும் நடத்தி உங்களை தேவன் பாதுகாப்பார். God bless you.